திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்ததாக எழுந்த சர்ச்சை தொடர்பாக உச்சநீதிமன்றம் நியமனம் செய்த குழுவினர் திண்டுக்கல்லில் உள்ள டைரி நிறுவனத்தில் 14 மணி நேரம் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பதி லட்டு தயாரிப்பதற்காக அனுப்பப்பட்ட நெய்யில் மாடு உள்ளிட்ட விலங்குகளின் கொழுப்பு கலந்திருந்ததாக வெளியான தகவல் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திண்டுக்கல்லில் உள்ள டைரி நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்ட நெய்யில் விலங்கின் கொழுப்பு கலந்திருந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக திருப்பதி தேவஸ்தானம் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது முறையாக விசாரணை நடத்த ஒன்றிய மற்றும் ஆந்திர அரசு சார்பில் குழு அமைக்க உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவைச் சேர்ந்த உணவு பாதுகாப்புத்துறை உட்பட 3 அதிகாரிகள் தலைமையில் 14 பேர் கொண்ட குழுவினர் திண்டுக்கல் பிள்ளையார் நத்தத்தில் உள்ள டைரி நிறுவனத்தில் ஆய்வு நடத்தினர். நேற்று நண்பகல் 12 மணிக்கு தொடங்கிய ஆய்வு நள்ளிரவு 1:30 மணி வரை நீடித்தது. சுமார் 14 மணி நேர ஆய்வு மற்றும் விசாரணையை தொடர்ந்து அதிகாரிகள் மாதிரிகளையும் முக்கிய ஆவணங்களையும் எடுத்துச் சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.